அரசியல் விமர்சகர் திரு சுமன் ஸ்ரீராமன் இணைந்திருக்காரு. அவரோட பேசலாம். வணக்கம் சார், நன்றி இணைப்பில் இணைந்ததற்கு. சார், இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, செல்வ பெருந்தகை அவருடைய கருத்தும் சரி, கிறிஸ் தோடங்கர் அவருடைய கருத்தும் சரி. இப்போ இந்த நிர்வாகிகள் தரப்புல இருந்துமே இப்போ ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி போயிட்டு இருக்கு இல்லையா தலைமைக்கு, காங்கிரஸ் தலைமைக்கு. இது கூட்டணியில எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்? அதாவது திரும்ப இவங்க கூட்டணிக்கு மறுபடியும் பேச்சுவார்த்தை நடத்துவாங்களா? இந்த குழு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமான விஷயமா இப்ப பார்க்கப்படுது? இந்த குழு திமுக என்னை பொறுத்த வரைக்கும் கடைசி நிமிஷம் வரைக்கும் இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேர்தல் அறிவிப்பு வரட்டும், அதுக்கு பிறகு அதான் ஏற்கனவே கிரீஷ் சோடங்கர் 2 வாரமா சொல்லிட்டு இருக்காரு, நாங்க எங்களுடைய கோரிக்கைகளை வச்சுட்டோம், எந்த பதிலும் வரல அப்படிங்கிற ரீதியாக 2 முறை ஏற்கனவே கூறிட்டார். அதனால இப்ப திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு டிலே பண்றதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, நாளைக்கு ஏதாவது உடன்பாடு வரலைன்னா கூட காங்கிரஸுக்கு தாவேகாவுடன் போவதற்கு கால அவகாசம் ரொம்ப கம்மியா இருக்கும். சோ அதனால அவங்க இதே கூட்டணியில தொடர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கறத அவங்க நினைக்கலாம். பட் காங்கிரஸ் வெளியேறுவதற்கு விருப்பம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும் என்ற அந்த கோரிக்கையில அவங்க கொஞ்சம் தீவிரமா இருக்காங்க. பட் இன் எனி கேஸ் திமுக உடனடியாக ஒரு குழு அமைக்கும் என்று நான் நினைக்கவில்லை. அட்லீஸ்ட் ஒரு வாரம் 10 நாள் இதை இழுத்தடிக்கலாம் என்றுதான் என்னுடைய கருத்து. தொடர்ந்து தலைவர்கள் மத்தியில இந்த பேச்சுவார்த்தை நடக்குது. ஏன்னா எம்பி கனிமொழி அவங்க கூட பேசியிருந்தாங்க. ஆனா இன்னுமே இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்காததுக்கான காரணம் என்னவா இருக்கும் சார்? முக்கிய காரணம் ஆக்சுவலா இதுல ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு கேட்கிறார்கள். சீட்டு கூட பெரிய பிரச்சனை கிடையாது. சீட்டு அது 25-இல் ஒரு 3-4 இடங்கள் கூடுதலாக கொடுத்தால் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அவங்க சொல்றது எல்லா மாநிலங்களிலும் இந்தியால ஒரு மாடல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டுல மட்டும் அது எப்படி மாத்த முடியும்? சரி, இவ்வளவு நாள் இல்ல, பட் எங்கேயாவது ஒரு இடத்துல துவங்கணும். எத்தனை ஆண்டு காலம் நாங்கள் வெறும் எம்எல்ஏ மட்டும் இருந்து ஆட்சியில் அதிகாரத்திலும் பங்கில்லாமல் கட்சியை திமுகவுக்கு ஆதரவாக எவ்வளவு ஆண்டுகள் செயல்பட முடியும், எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல் அப்படிங்கிறது காங்கிரஸ் கேட்கறதுல ஒரு நியாயம் தானே அது. அதனால அவர்கள் கேட்பதில் ஒன்றும் தவறில்லை. ஆனால் அதை இவர்களால், ஏன்னா அப்போ இழக்கதற்கு திமுகவுக்கு தான் அதிகம் இருக்கு. காங்கிரஸுக்கு 18 எம்எல்ஏ இருக்காங்க. நாளைக்கு அந்த கூட்டணி இல்லைன்னா அந்த 18 எம்எல்ஏ வராது. பட் திமுக ஆட்சி இழக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு சிச்சுவேஷன் வந்துடும். அதனால அவர்களுக்கு தான் இழக்க அதிகம் இருக்கிறது. இறங்கி வருவார்கள் என்று நான் நினைக்கிறேன். நன்றி திரு சுமன் ஸ்ரீராமன் சார், இணைப்பில் இணைந்து உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.